கரூர் துயர நிகழ்விற்கு தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமே முழு காரணம் என குற்றம் சாட்டியுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, காவல்துறை நிபந்தனைகளை விஜய் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும், பாஜகவின் கைகருவி என்பதால் தான் அதிமுக மற்றும் பாஜக சிபிஐ விசாரணை கோருவதாகவும் சாடியுள்ளார். இதில் பொறுப்பேற்க வேண்டியது தமிழக வெற்றிக் கழகம் தான். சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்களே, சிபிஐ வந்தால் அப்படியே அவர்கள் பாரபட்சம் இல்லாத நடுநிலையோடு அறிக்கைகளை தந்து விடுவார்களா? போபஸ் பீரங்கி பேரத்தை சிபிஐ தான் மூடி மறைத்து, மார்டின் ஆர்பிடோ அறிக்கையை அப்படியே குளிகோடி புதைப்பதை போல மறைத்து விட்டு, முழுக்க முழுக்க அந்த பிரச்சனையிலே சிபிஐ தவறாக செயல்பட்டது என்று பலரும் குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். சிபிஐ இயக்குவது இன்றைக்கு யார்? மோடி அரசு தானே, பிஜேபி தானே. அப்படியானால் இங்கே இருக்கக்கூடிய அரசு மீது களங்கம் சுமத்துவதற்கு ஏன் அவர்களே உட்படக்கூடாது? சிபிஐ மீது நம்பிக்கை எனக்கு கிடையாது. அவர்கள் சிபிஐ, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இவற்றை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை நசுக்குவதற்கு எல்லா வகையிலும் பாரதிய ஜனதா கட்சி அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. நிபந்தனைகள் விதிச்சாங்கல்ல, 15 நிபந்தனைகள், ஒன்றையாவது கடைபிடித்தீர்களா நீங்கள்? தமிழக வெற்றிக் கழகம் எந்த விதிகளையாவது பின்பற்றினீங்களா? பேச்சுரிமை இருக்கு, ஆர்டிகல் 19ல இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல பேச்சுரிமை எல்லோருக்கும் இருக்கு. அதுக்கு என்னென்ன விதிகளும் இருக்கு, கண்டிஷன், பேச்சுரிமை எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதற்கு. ஆக இந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் இவ்வளவு கூட்டத்திலும் கூட கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்குத்தான் உண்டு.